சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா தாயே, எங்க அண்ணன் தங்கச்சி ஒற்றுமையை பார்த்து ஊரே எங்க மேல கண்ணு வச்ச காலம் இருந்தது. ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சு. ஊரு படி சொல்லுக்கும் போலீஸுக்கும் பயந்து என் அண்ணன் கண்ணுக்கு கண்ணா நினைச்ச என்னையும் இந்த ஊரையும் விட்டு கண்காணாத இடத்துக்கு போற நிலைமை வந்துருச்சு. அவருக்கு எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு எதுவுமே தெரியல. அவர் சென்னையில இருக்கிறத நாங்க நம்புறோம். அவர் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். என் அண்ணன் எனக்கு காவலா இருக்கிற மாதிரி நீ எங்க அண்ணனுக்கு காவலா இருந்து காப்பாத்தணும். சாமி, வாழ வழி இல்லாம இருந்த எங்களை ஒசரத்துல வாழ வச்சுட்டு மச்சான் இப்ப வாழ எங்க போயிருக்காருன்னே தெரியல. நாங்க நம்புற மாதிரி அவர் சென்னையில இருக்கணும். காலையில சென்னைக்கு போய் இறங்குற புலிக்குட்டி எப்படியாவது மச்சானை தேடி கண்டுபிடிக்கணும். புலிக்குட்டி கிட்ட இருந்து கூடிய சீக்கிரத்தில் நல்ல செய்தி வரணும். அப்பதான் துளசி முகத்துல சந்தோஷத்தை பார்க்க முடியும். நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவோம். ஜோசியர் கொடுத்த எலுமிச்ச பழமும் மந்திரிச்ச கயிறும் கொண்டு போயிருக்க. அது நல்ல விதமா சென்னையில போய் இறங்கி எந்த கஷ்டமும் இல்லாம என் அண்ணனை தேடி கண்டுபிடிச்சு அந்த எலுமிச்ச பழத்தையும் கைத்தையும் என் அண்ணன் கிட்ட ஒப்படைக்கணும். என் அண்ணனுக்கு வர இருந்த ஆபத்து அத்தனையையும் நீங்க என் அண்ணன் நல்லபடியா இருக்கணும். எல்லாத்தையும் நீதான் காப்பாத்தணும். சிரிக்கிற? உன் போட்டோ ஒண்ணு கூட இங்க இருக்க கூடாது. என்ன அதான் நம்ம தெய்வத்துக்கிட்ட வந்து குறையெல்லாம் சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம மச்சானோட நல்ல மனசுக்கு அவர் எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பாரு. நீ தைரியமா இரு. இல்ல மாமா, என்னதான் இருந்தாலும் சரவணனோட அப்பாவும் அம்மாவும் எப்படி வீட்டுக்கு முன்னால வந்து அழுது புலம்புனாங்கன்னு பாத்தீங்கல்ல. நம்ம மேல மண்ணை தூத்தி நாம நாசமா போகணும்னு எப்படி சாப விட்டாங்கன்னு பாத்தீங்கல்ல. அதையெல்லாம் பார்த்து மனசு ரொம்ப கலங்கி போச்சு மாமா. சரவண செத்ததுக்கு பொண்ணிதான் காரணம்னு அவங்க கிட்ட எப்படி சொல்ல முடியும்? சரவண உயிரோட இல்லைங்கிறத எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும்? என்னதான் சரவணன் கெட்டவனா இருந்தாலும் அவர் பெத்தவங்க வயசான காலத்துல என்ன பண்ணுவாங்க? பெத்த புள்ளைய பறி கொடுத்துட்டோன்னு தெரிஞ்ச அவங்க மனசு என்ன பாடுபடும்?
அண்ணனும் பொண்ணையும் தான் அவனை கொலை செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சு அவங்க மனசெறிஞ்சு இவ்வளவு சாபத்தை கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நினைச்ச மனசு பாத்துறது. சரவண பெத்தவங்க சாபத்தால என் அண்ணனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமான ஒரே பதட்டமா இருக்கு. ஜோசியரே என் அண்ணனுக்கு ஆபத்து வரும்னு சொன்னாரு. ஜோசியர் சொன்னதுக்கும் அவங்க வந்து மண்ணை வாரி சாபம் விட்டதுக்கும் ஒண்ணுக்கு ஒத்துமை இருக்கிற மாதிரியே தோணுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் ஒண்ணு சேர்ந்து என் அண்ணனை பழி வாங்க காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன கோயிலுக்கு வந்துட்டு கெட்ட சக்தியை பத்தி நினைச்சிருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் எதுக்கு நம்ம சாமியை நம்பி வந்தோம்? அது மட்டும் இல்ல, அவங்களாம் என்ன சாபம் விட்டாலும் நமக்கெல்லாம் பழிக்கவே பழிக்காது. அந்த சரவண குணமாகறதுக்கு மச்சான் எவ்வளவு உதவி பண்ணாரு. ஆனா அந்த சரவண பொழைச்சி வந்து என்ன பண்ணான்? பொன்னிக்கிட்ட தப்பா நடந்துக்கு பார்த்தான். அவனோட தப்பான நடத்தனால பொன்னிக்கு தெரியாமலே பொன்னி கையாலேயே அவன் செத்து போயிட்டான். இந்த விஷயம்லாம் சாமிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாத்தையும் அது பார்த்துன்னு தானே இருக்கும். சரவணன் செத்துது அவனோட விதி. அந்த பாவம் மச்சானையும் பொண்ணையும் ஒன்றும் பண்ணாது. நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் கூட ஒன்றும் பண்ணாது. என்னைக்காவது ஒரு நாள் சரவணோட அம்மா அப்பா கிட்ட உங்க பையன் பொண்ணுகிட்ட மோசமா நடந்துக்க பார்த்தான், அதனாலே தான் அவன் செத்தான்னு அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அவன் பண்ணதுதான் தப்புன்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அதனால நீ நடந்ததெல்லாம் வச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. அதான் சாமி கிட்ட நம்ம பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிட்டோம்ல, இனிமேல் அந்த சாமி பார்த்துக்கும். நீ நிம்மதியா இரு. வா போலாம். அத்தை, என்னங்க என்னங்க அத்தை, கொஞ்சம் சீக்கிரமா என் கூட வாங்கல. என்ன ஆச்சு? ஏய் சரண்யா, என்னங்க என்னாச்சு? என்ன விஷயம்? எதுக்கு இப்ப எல்லாரையும் கூப்பிடுற? சொல்லு. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் வாங்க. உங்களுக்கு ஒரு அருமையான காட்சியை நான் காட்டுறேன். அதை பாத்தீங்கன்னா நீங்களும் அத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஒரு நிமிஷம் வாங்கல. வாங்க அத்தை, வாங்க.